2வது நாளாக தோல்வியில் முடிந்திருக்கக்கூடிய பட்ஜெட் தாக்கல் நிகழ்வு. அதாவது நேற்று பொது பட்ஜெட் தாக்கல் செய்கிறது, அது பெரிய அளவில் கோளாறுகளோடு நடந்து முடிஞ்சது பார்த்தா, இன்றைக்கி கோமாளித்தனமாக முடிஞ்சிருக்கிறது வேளாண் பட்ஜெட் மசோதா. அதாவது 23ஆம் புலிகேசி படம் இருக்குல்ல, அதை நம்ம இன்றைக்கி தினம் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி சட்டமன்றத்தில் பார்த்தோம். அதில் 23ஆம் புலிகேசியில் மன்னர் புலிகேசி உட்காந்துட்டு இருப்பார். அவரை புகழ்ந்து பாடுறதுக்காக அமைச்சரவை கவிஞர்கள் வருவாங்க. ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜ குலத்திலங்க ராஜ குலோத்துங்க அப்படின்னு அவரை எப்படி புகழ்ந்து பாடுவாங்களோ, அந்த மாதிரி இன்னைக்கு வேளாண் மசோதாவை வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்கிறதுக்காக அமைச்சர் வினோத் வராரு. வேளாண் சம்மந்தமாக என்ன செய்வோம், நாங்கள் என்னெல்லாம் செயல் திட்டம் வச்சுருக்கோம், விவசாயிகளுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறோம், குறிப்பாக இந்த காவேரி விஷயம் மேகதாது அணை சம்மந்தமான விஷயத்தை என்ன செய்ய போகிறோம், இதை பற்றி பேசாமல் அங்கே வந்துட்டு விஜய் புகழ் பாடுறாரு. அதாவது நேற்று பட்ஜெட்டில் இவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா செயல் திட்டங்களுக்குமே, இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அப்படி இருக்குதா, அதுக்கு எல்லாத்துக்குமே வெற்றின்னு எப்படி பெயர் மாற்றினாங்களோ, கலைஞர் கனவு இல்ல திட்டம் அப்படிங்கிறத வெற்றி கனவு இல்ல திட்டம் இப்படி சொல்லி எல்லாத்துக்கும் வெற்றின்னு சொல்லி பெயர் மாற்றி வச்சுருந்தாங்க. எல்லா வெறும் பெயர் மாற்றுறது மட்டும்தான் இவங்களுக்கான ஒரே ஒரு மாற்றம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த வெற்றி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இவங்களுடைய அரசியல் சூட்சம் ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. வெற்றி அப்படிங்கிற அந்த தூய்மையான தமிழ் வார்த்தைக்கு பின்னாடி அதோடைய சமஸ்கிருத வார்த்தை, வெற்றின்ற வார்த்தைக்கு சமஸ்கிருத வார்த்தை விஜய்ன்னு சொல்லி அர்த்தம். அப்போ இவங்க எல்லா திட்டத்துக்கும் வெற்றின்னு பேர் வைக்கிறாங்கன்னா, அது விஜய்ன்ற பேரை வைக்கிறதுக்காக, விஜய்னு அவருடைய பேரை வைக்க முடியாது, சட்டப்படி வைக்க முடியாதுங்கிறதுக்காக எல்லா திட்டத்துக்கும் வெற்றின்னு சொல்லி பெயர் வச்சுக்கிட்டு, இப்படியாப்பட்ட இந்த ஒரு படம் ஒன்று இருக்கும், தமிழ் படம் சொல்லி ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் சிவா வந்து ஒரே பாட்டிலேயே ஒரு பெரிய பணக்காரர் ஆயிடுவார். பணக்காரர் ஆயினதுக்கப்புறம் அவர் நடந்து போகக்கூடிய ரோடெல்லாம் சிவா ரோடு, சிவா இல்லம், சிவா தெரு, சிவா ஏர்போர்ட்டு, சிவா கப்பல் இப்படி சொல்லி எல்லாமே சிவான்னு பேர் போகிற மாதிரி இவங்க எல்லா திட்டத்துக்குமே இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் இருந்ததோ அந்த அத்தனை திட்டத்துக்குமே வெற்றின்னு சொல்லி பெயரை மாற்றிக்கிட்டு இவங்களா தங்களை வெற்றி அப்படின்னு வழிவெளி குதிக்கிற மாதிரி இந்த கூட்டம் உட்காந்துட்டு குதிச்சுட்டு கிடக்குது. அதில் இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சர் இன்னைக்கு அந்த பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்ய முன்னாடி உட்காந்து அமைச்சரவை புகழ் பாடிக்கிட்டு இருக்கிறாரு. அதில் அவர் பாடும்போது, பணநாயகம் இருந்த இடத்தில் பாமரருக்கும் ஜனநாயகமாக வந்தவரே எங்கள் முதலமைச்சரே அப்படின்னு ஒரு புகழ் பாடுறாரு. நீங்கள் திரைமன்றத்தில் மட்டுமல்ல சட்டமன்றத்திலும் நீங்கள் தான் கதாநாயகனாக இருக்கிறீர்கள். திரைமன்றத்தில் மட்டுமல்ல சட்டமன்றத்திலும் நீங்கள் தான் கதாநாயகர். 2 தடவை சொல்றாராம், அழுத்தமாக சொல்லி புரிய வைக்கிறாராம். அப்புறம் நீங்கள் வந்து உயர்ந்த எண்ணத்தை விதையாக விதைத்து ஊழல்களை களை எடுத்து சமத்துவம் என்னும் செடி வளர்த்து மக்களாட்சி என்னும் மரம் வளர்த்து நிற்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் கோட்டு சுட்டு போட்ட ஒரு விவசாயி, அதாவது ஒரு விவசாயி சம்பந்தமான வேளாண் மசோதா வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்ய வந்திருக்கிறாராம். அதனால அந்த விவசாயி மரம் வளர்த்து செடி விதை விதைச்சு களை நட்டு நாற்று நட்டு அதை வச்சே ஒரு கவிதை சொல்லிட்டு நீங்கள் ஒரு கோட்டு சுட்டு போட்ட விவசாயி அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சத்தில் முன் வைக்கிறாரு. இதை கேட்கக்கூடிய முதலமைச்சர் விஜயை அப்படியே பேன் பண்ணி, இவன் திட்டுறானா இல்லை புகழ்ந்து பாடுறானா ஒன்றும் தெரியலையே, ஆனால் இவன் பேசுகிற பேச்சுக்கு பார்த்தா நம்மளை ட்ரோல் பண்ணி விட்ருவாங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்மளால் முடிக்கிறாரு. ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் நாளைக்கு என்னெல்லாம் கேள்வி கேட்க போறாருன்னு தெரியலையே. ஏன்னா ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கே பேட்டி கொடுத்துட்டாரு, வெறும் பெயர் மாற்றத்தை தவிர இவங்கள்ட்ட எந்த ஒரு செயல் திட்டமும் கிடையாது. இவங்க என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதி ஒன்றுமே இந்த பட்ஜெட்டில் கிடையாது. நாளைக்கு நாங்கள் கேள்வி கேட்க போகிறோம், அந்த கேள்விக்கு திராணி இருந்தால் தைரியம் இருந்தால் இந்த முதலமைச்சர் எனக்கு என் கேள்விக்கு பதில் சொல்லட்டும் அப்படின்னு இன்னைக்கே சவால் விட்டுருக்கக்கூடிய நேரத்தில் இவர் முழிக்கிறாரு. எதிரில் வேற உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு என்னெல்லாம் கேள்வி கேட்பாருன்னு தெரியல, இவங்க வேற ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பட்டு பேசிட்டு கிடக்குறாங்க, இது எந்த வகையான காமெடியாவோ நம்ம வச்சு செய்ய போறாங்கன்னு தெரியலங்கிற அளவுக்கு நம்மளால முழிச்சிட்டு கிடந்தாரு. அந்த வேளாண் பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லாததான் ஒரு வேளாண் பட்ஜெட். அதில் வந்து வெற்றி வான்மகள் திட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வெற்றி என்று பேர் வைக்கிற மாதிரி வெற்றி வான்மகள் திட்டம்னு ஒரு திட்டம். அது என்ன வெற்றி வான்மகள் திட்டம், வான்மகள் பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு திட்டம். அதில் விவசாய சம்பந்தமான இந்த விஷயங்களுக்கு, விவசாய சம்பந்தமான நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக மேலே ட்ரோன் வழியாக போய் பாதுகாக்கிறதுக்காக ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸை நாங்கள் உருவாக்க போகிறோம். அதனால் இந்த திட்டத்துக்கு பேர் வெற்றி வான்மகள், அதாவது பெண்களை அதை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த வெற்றி வான்மகள் திட்டத்தில் 100 மகளிர் உட்பட 500 பேருக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம். என்ன அது பேர் வான்மகள் திட்டம், அது என்ன 100 மகளிர் உட்பட 500 பேருக்கு? அப்போ மீதி 400 பேர் யாரு? ஏலியன்ஸ் யாராவது இறக்க போறீங்களா? திட்டத்துக்கு பேர் வான்மகள், மீதி 400 யாரு? மொத்தமே 100ங்கிறீங்க, 100 மகளிர் உட்பட 500ங்கிறீங்க, மீதி 400 எங்கேருந்து கூட்டு வர போறீங்க? அப்போ மீதி 400 ஆண்களை வச்சு தான் செய்ய போறீங்க. அதுக்கு இவங்க திட்டம் எல்லாமே இந்த சிங்கப்பெண்ணே எல்லாமே இந்த ஒரு பில்டப் காட்டுறதுக்காக, பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு பத்தியா அப்படிங்கிற அந்த பில்டப் காட்டுறதுக்காக வெற்றி வான்மகள் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர். அதுக்கடுத்து
மண்ணுயிர் காப்போம், அதாவது மண்வள பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்துக்கு ஒன்று ஆரம்பிக்கிறோம். அந்த இயக்கத்துக்காக வந்து 600 கோடி ரூபா 5 வருஷத்துக்கு ஒரு புதிய திட்டத்தை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய திட்டத்துக்கு 600 கோடி ரூபா நிதி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவுமே புதிய திட்டம் கிடையாது. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். திமுக ஆட்சியில் 2024-2025 பட்ஜெட்டில் திமுகவுடைய ஆட்சியில் மண்வளம் காக்க முதலமைச்சரின் மண்ணுயிர் காப்போம் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சு, அந்த விதை சம்பந்தமாகவும் அந்த விவசாய மேம்பாடு விவசாய பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு திட்டம் அறிவிச்சு, அந்த திட்டத்துக்கு 2024-25 நிதியாண்டில் திமுக 178 கோடி ரூபா, ஒரு வருஷத்துக்கு 178 கோடி ரூபா நிதி ஒதுக்குனாங்க. இவங்க 5 வருஷத்துக்கு 600 கோடி ரூபா நிதி ஒதுக்குறாங்க. 5 வருஷத்துக்கு 600 கோடினா ஒரு வருஷத்துக்கு 120 கோடி தான் ஆகுது. அப்போ அந்த விவசாய மேம்பாடு, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடியே 178 கோடினா இன்னைக்கு பட்ஜெட் ஏறணும். ஆனால் இருக்கக்கூடிய பட்ஜெட்டையுமே 50 கோடி ரூபாய்க்கு குறைச்சி வச்சிருக்காங்கன்னா விவசாயத்தோடைய தேவையை இவங்க பாராமுகமாக தான் வச்சிருக்கிறாங்க. நல்லா பாருங்க, அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஆதாரங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். விவசாயிகளோட தேவையை பாராமுகமாக வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு ஒரு செயல் திட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன ஒன்று ரீல்ஸ், இப்படி ஒரு பில்டப் கொடுத்து ரீல்ஸ் அப்படி ஒரு பில்டப் கொடுத்து இதில் எந்த அளவுக்கு ஆச்சுன்னா சபாநாயகரே ஒரு கட்டத்தில் காண்டாயிட்டாப்புல. இவர் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்ய வரும்போது வேளாண் சம்பந்தமான விஷயங்களை பேச வராமல் அங்கே முதலமைச்சர் புகழ் பாடிக்கிட்டு இது மூலமா ரீல்ஸ் போடலான்னு பார்க்கும்போது எதிரிலேருந்து எதிர்கட்சி சார்பிலேருந்து கண்டனம். ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்காரு இவரு, யாரும் உட்காந்து முதலமைச்சர் புகழ் பாடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற கேள்விகள் வரும். சபாநாயகர் ஒரு கட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நீங்கள் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்ய வந்திருக்கீங்க, வேளாண் பட்ஜெட் சம்பந்தமாக மட்டும் பேசுங்க, மற்ற இதெல்லாம் கண்ட விஷயம்லாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு சபாநாயகரே கண்டிக்கக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுடைய கூத்துகளும் கும்மாளமும் இங்கே அடிச்சு வச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு அடிப்படை விஷயம் இருக்குல்ல, ஒரு வேளாண் சம்பந்தமான பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது இன்னைக்கு வேளாண் சம்பந்தமான முக்கிய ஒரு தலையாய பிரதான பிரச்சனை என்ன? நமக்கு காவேரியில் ஒழுங்காக தண்ணி வரல, இந்த தண்ணி இனிமேல் இந்த மாதிரியான பிரச்சனை வராதுக்கு நமக்கான உரிமை கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த காவிரி சம்பந்தமான விஷயங்களை சட்டமன்றத்தில் ஒரு அந்த அமைச்சர், அந்த துறை அமைச்சர் பேசியிருக்கணும். அல்லது மேகதாதுல அணை கட்டியே திரும்ப நாங்கள் கர்நாடக அரசு விடாப்படி அணைக்கும் போது அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பேசணும். அது எதையும் பேசலை. இல்லை குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு வாக்குறுதிகள் கொடுத்தீங்க இல்லையா, அந்த வாக்குறுதியை பற்றியாச்சும் இந்த மசோதாவில் பேசியிருக்கணும். விஜய் அவர்கள் அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது அவர் சொன்ன வாக்குறுதி என்னன்னா, நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, இந்த குறைந்தபட்ச ஆதார விலை சொல்லும் போது நெல் ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபா நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதுவே கரும்புக்கு ஆதார விலையாக ஒரு டன் கரும்புக்கு 4500 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விவசாயிகளுக்கு வருடாந்திர நிதி உதவியாக ஒரு விவசாயிக்கு 10,000 ரூபா வருஷத்துக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. இந்த வாக்குறுதிகளையோ அந்த சினிமா கவர்ச்சிகளையோ நம்பி வாக்களித்த மக்கள் இன்னைக்கு அவங்களுக்கு அது சம்பந்தமான எந்த ஒரு வார்த்தையுமே அங்கே பேசப்படலை. நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபா, கரும்பு டன்னுக்கு 4500 ரூபா, விவசாயிக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபா அப்படின்னு சொன்னது, அதுக்கு அது சம்பந்தமான எந்த ஒரு அறிக்கையுமே, எந்த ஒரு பதிலோ, எந்த ஒரு அறிவிப்போ எதுவுமே அது இல்லை. வெறும் கவர்ச்சிகளை மட்டுமே வச்சுக்கிட்டு கதையை முடிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் மீனவர் சம்பந்தமான விஷயம், இப்போ நேற்று நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது மீனவர்கள் சம்பந்தமாக, மீனவர்கள் வந்து மீன்பிடி தடை கால நேரத்தில் வந்து அவங்களுக்கு வருமானம் பாதிக்கப்படும். அப்போ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து மீன்பிடி தடை காலத்தில் வந்து 6000 ரூபா அவங்களுக்கு அரசு சார்பில் கொடுக்கப்படும், அதை நாங்கள் வந்து 7000 மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. இது வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க இவங்களுக்கு ஐயோ பரவாயில்லையோ 6000 வந்து 7000 ஆகிட்டாங்களே அப்படின்னு தோணலாம். ஆனால் இது 2023 திமுக மீனவர்களுக்காக 8000 வழங்கியிருந்தாங்க. திமுக வந்து 2023 ஆகஸ்ட் 18ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது திமுக என்ன செஞ்சாங்கன்னா, அன்னைக்கு தேதிக்கு 6000 ரூபா இருந்துச்சு. திமுக 2023 6000 ரூபா இருந்தது. இந்த 6000 ரூபா உள்ளதை நாங்கள் திமுக அரசு 8000 ரூபாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி 10 நாளில் திமுக ஒரு ஜிஓ ஒரு அரசாணை பாஸ் பண்ணாங்க. அந்த ஜிஓவில் திமுக மென்ஷன் பண்ணது 6000 ரூபா இருக்கக்கூடிய மீனவர்களுடைய அந்த வருமானத்துக்கான ஏற்பாடு 8000 ரூபா மாற்றப்படும் சொல்லி மாற்றி 2 வருஷம் ஆச்சு. ஆனால் இவங்க 8000 ரூபா இருக்கிறது தான் இன்னைக்கு 7000 ரூபா மாற்றிருக்காங்க. ஆனால் இதை எவனோ கேள்வி கேட்கக்கூடிய ரசிகர் இருப்பான், எவனுக்கு அதை சொன்னால் புரியுமா, அதனால் அவனுக்கு புரியுற மாதிரி 6000 ரூபா இருக்கிறது நாங்கள் 7000 ரூபா மாற்ற போகிறோம், அப்போ 1000 ரூபாய் ஏற்றுற மாதிரி ஒரு பில்டப் தான் இவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வீடு சம்பந்தமான ஒரு விஷயம் எல்லாமே எந்த அளவுக்கு பாருங்க, அந்த ரீல்ஸை வச்சு இவங்க இன்ஸ்டாகிராமில் என்ன வேலை செஞ்சிருந்தாங்களோ அதை இன்னைக்கு சட்டமன்றத்தில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம், அந்த திட்டம் மூலமா பல ஏழை மக்களுக்கு சொந்த வீடு தேவைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. சமீபத்தில் கூட இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரலாக இருந்தது. ஒரு விஜய் ரசிகர், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு கலைஞர் கனவு இல்ல வீடு ஃப்ரெண்ட்ஸ், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எங்களுக்கு கட்டி கொடுத்தாரு, ஆனால் எங்கள் விஜய் அண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ளே நான் போகணுன்னு இருக்கேன்னு சொல்லி தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு அவன் அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டு ஃபுல்லாக விஜயோடைய ஃபோட்டோ ஒட்டிக்கிட்டு
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் கொடுத்தாரு. ஆனால் எங்கள் விஜயண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்படி பல மக்களுக்கு அந்த சொந்த வீடு ஏற்பாட்டுக்காக கலைஞர் கனவு இல்லம் அப்படின்றது வீட்டுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த திட்டத்தை இன்னைக்கு வெற்றி கனவு இல்லம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணிட்டாங்க. அந்த வெற்றி கனவு இல்லத்தில் பார்த்தோம்னா இது வரைக்கும் திமுக அரசு சார்பில் கொடுக்கப்பட்டது 3,10,000 ரூபா அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. அதை எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் 5 லட்ச ரூபா நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இதை பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு அடேங்கப்பா பரவாயில்லையே, இத்தனை வருஷமா 3,10,000 ரூபா கொடுத்ததை இவங்க 5 லட்ச ரூபா மாற்றிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அது மிகையா ஆச்சரியமா தெரியலாம். ஆனால் இதனால தான் சொல்றது, ஒரு செய்தியை செய்தியாக மட்டும் அணுகாம செய்தியோட உண்மைத்தன்மையும் அந்த செய்தியோட பின்னணியும் அலசி ஆராயணும். 3,10,000 திமுக ஆட்சியில் கொடுத்தாங்கன்னா 1 லட்சம் பயனாளர்களுக்கு கொடுத்தாங்க. 1 லட்சம் மக்களுக்கு 3,10,000 மணி கொடுத்தாங்க. இவங்க இன்னைக்கு 5 லட்ச ரூபா மாத்திருக்காங்க இல்லையா, 5 லட்ச ரூபா மாத்திட்டு 70,000 பேருக்கு 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு ஒன்று தான். ஒட்டுமொத்தத்தில் இதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி 3,500 கோடி ரூபா. திமுக ஆட்சியில் 3,500 கோடி ரூபா போன வருஷம் எப்படி ஒதுக்கப்பட்டதோ அதே 3,500 கோடி தான் இன்னைக்கு தாவேக அரசும் ஒதுக்கப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில் 1 லட்சம் பயனாளர்களுக்கு கொடுக்கப்பட்டதை இவங்க 70 பயனாளர்களுக்கு மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 30,000 மக்களுக்கு வீடு கிடைக்காம செஞ்சிருக்கிறாங்க. அதான் இவங்க செஞ்ச சாதனை, அதுதான் இவங்க செஞ்ச மாற்றம். ஆனால் அந்த கவர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த கவர்ச்சி வச்சு இப்படி ஒரு புது திட்டம் அப்படின்னு வெளியிடுறாங்க. இந்த செய்தி வெளியிடக்கூடிய ஊடகங்கள் கூட அதோட உண்மைத்தன்மை ஆராய்ச்சி போடாம வெறும் ஒரு பில்டப், முதலமைச்சர் அதிரடி அறிவிப்பு, பயங்கரமான பில்டப் அறிவிப்பு அப்படி இப்படின்னு சொல்லி செய்தியை போடுறாங்களே தவிர அந்த ஊடகங்கள் இதுக்கு முன்னாடி அரசு என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மைத்தன்மை வெளியிட மாட்டாங்க. ஸ்கூல் சம்பந்தமான அறிவிப்புல, ஏன்னா ஒரு பட்ஜெட் சம்பந்தமான விஷயங்கள்ல அங்க மருத்துவம், பாதுகாப்பு, கல்வி இது 3மே ரொம்ப பிரதானமான விஷயம். அது ரொம்ப அடிப்படை சம்பந்தமான விஷயம். அப்ப அந்த பள்ளி கல்வித்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்படும். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் கல்விக்காக, பள்ளி கல்வித்துறைக்காக 48,534 கோடி ரூபா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 48,534 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த தாவேகாவுடைய ஆட்சியில் 44,527 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்கிறாங்க. அப்போ திமுக ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபா வரைக்கும் இவங்க பள்ளி கல்வித்துறைக்கு குறைவா நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுக்கும் ஒரு பின்னணி காரணம் இருக்கு. ஏன்னா ஒன்றிய பாஜக நமக்கு கல்வி சம்பந்தமான நிதி தர வேண்டியது கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க நமக்கு தர வேண்டியிருக்கு. 2,100 கோடி ரூபா நீங்க மும்மொழி கல்வியை ஏற்றாதான், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றாதான் உங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கான நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த நிதியை பத்தி நம்ம பேச்சு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பட்ஜெட்லேயே கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபா நிதியை குறைச்சே இவங்க செலவிடுறாங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்ல குறைஞ்சபட்சம் இந்த பள்ளி கல்வித்துறைக்கான நிதி அறிவிக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல ஒன்றிய அரசு எங்களுக்கு இந்த மாதிரி நிதி தர வேண்டியிருக்கு, அந்த நிதியை கேட்டு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம், வலியுறுத்துவோம், பிரதமரை சந்திப்போம், இது எந்த ஒரு வார்த்தையுமே பட்ஜெட்ல இல்லை. பட்ஜெட்ல பாஜகன்ற, ஏன்னாங்க எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் முதலமைச்சராக இருக்கும்போது கூட எந்தெந்த திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு வந்து நமக்கு நிதி வருமோ அந்த நிதியை சம்பந்தமாக பேசப்படும். ஒன்றிய அரசு இந்த நிதி தர வேண்டியிருக்கு, அந்த நிதியை கேட்கறதுக்காக ஒன்றிய அரசு நாங்கள் அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி கவர்மெண்ட்ல கூட இது பேசப்பட்டது. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் உட்கார்ந்துருக்கும் போது பாஜக கவர்மெண்ட் நமக்கு எவ்வளவு தரணும், அவங்க நமக்கு தர வேண்டிய உரிமை இருக்குல்ல, அதை பத்தி கூட பேசுறதுக்கு அஞ்சக்கூடிய அளவுக்கு தான் இவங்களோட பட்ஜெட்டுடைய ஸ்கிரிப்டே பாஜகவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படக்கூடாத அளவுக்கு அந்த அளவுக்கான ஒரு பட்ஜெட்டை இவங்க இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஒரு ஹைலைட்டான ஒரு பட்ஜெட் ஒன்று தாக்கல் செஞ்சாங்க. 30,000 பேருக்கு 5 வெள்ளாடு கொடுப்பாங்களாம். அந்த திட்டத்துக்கு பேரு வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம். இதுக்கும் அந்த வெற்றி தான், வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம். 30,000 பேருக்கு ஒரு ஆளுக்கு 5 ஆடு மணிக்கு வெள்ளாடுகள் கொடுக்க போறாங்க. இந்த 30,000 பேர் யார் அப்படின்னா கைம்பெண்கள், விதவையாக இருக்கக்கூடிய கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், ஆதரவற்ற பெண்கள், இவங்களுடைய குடும்ப மேம்பாட்டுக்காக 30,000 பேருக்கு 5 ஆடு கொடுப்பாங்களே. ஓ வாட் அ கிரேட் சிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இதை நம்பி ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை கொஞ்சமாச்சும் உங்கள் விலாவரியாக படித்து பார்க்குறீங்களா? எங்கேயாவது யாருமே படித்து ஒரு செய்தியை மட்டுமா பார்த்துட்டு போனால் இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கிராம பஞ்சாயத்து இருக்குது? நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கிராம பஞ்சாயத்து? 12,620 கிராம பஞ்சாயத்து இருக்குது. பேரூராட்சி 490 இருக்கு. கிட்டத்தட்ட 15,000 கிராமங்கள் இருக்கு. 15,000 கிராமங்கள் இருக்கும்போது 30,000 பேருக்கு ஆடு வழங்குவீங்க அப்படின்னா அப்போ ஒரு கிராமத்துக்கு 2 பேர் தான் எடுப்பீங்களா? நீங்க சொன்ன லிஸ்ட் பார்த்தாலே இங்க லிஸ்ட் நின்றுட்டு போதே. கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், ஆதரவற்ற பெண்கள், 4 கேட்டகரி சொல்றீங்க. கேட்டகரியில ஒருத்தர் நீங்க செலக்ட் பண்ணா கூட இந்த லிஸ்ட் வரலையே. ஒரு கிராமத்துக்கு 2 பேர், அந்த 2 பேரை எந்த அடிப்படையில் நீங்க தேர்வு செய்வீங்க? அப்ப எதுவுமே செயல் திட்டம் இல்லாது வெறும் கவர்ச்சியான அறிவிப்பு மட்டுமே இவங்களால செய்ய முடியுதே தவிர அதை தாண்டி இது நடைமுறை அரசியலுக்கோ மக்களுடைய நடைமுறை பயன்பாட்டுக்கோ
துளி அளவு கூட சாத்தியம் இல்லாதது. இதுல எல்லாத்தோட ஒரு பெரிய கூத்து என்ன தெரியுமா? இப்போ பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதியை குறைச்சு ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த நிதியில ஒரு தனியா ஒரு 110 கோடி ரூபாய் ஸ்கூலுகளுக்குன்னு சொல்லி ஒதுக்குறாங்க. அதாவது 10,000 பள்ளிகளுக்கு அந்த பள்ளியுடைய திறன் மேம்பாட்டுக்காக, அதாவது இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குது, ஸ்மார்ட் கிளாஸ், லேப் டெஸ்டிங், கம்ப்யூட்டர் எஜுகேஷன், இது மாதிரியான பல்வேறு வகையான திட்டங்கள் திமுக ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த 10,000 பள்ளிகளுக்கு அந்த பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக 110 கோடி ரூபாய் நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதையுமே செய்தியாக பார்க்கக்கூடிய பரவாயில்லையே, ஸ்கூலோடைய டெவலப்மெண்ட்டுக்காக மட்டுமே இப்போ 110 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்களே அப்படிங்கிறாங்க. ஆனால் கொஞ்சமாச்சும் அடிப்படை ஒரு கால்குலேட்டர் வச்சு கணக்கு போட்டு பாருங்க. 10,000 ஸ்கூலுக்கு 110 கோடினா ஒரு ஸ்கூலுக்கு 1,10,000 தான் வருது. ஒரு ஸ்கூலுக்கு வெறும் 1,10,000 ஒரு வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1,10,000 அது ஒரு மாசத்துக்கு வெறும் 9,100 தான் வரும். வெறும் 9,100 வச்சு ஒரு ஸ்கூல்ல என்ன டெவலப் பண்ணிடுவீங்க நீங்க? அங்கே ஏஐ டெக்னாலஜி, டிஜிட்டல் கிளாஸு, கம்ப்யூட்டரு, லேப் டெஸ்டிங், இது மாதிரி எல்லா வகையான ஃபெசிலிட்டியுமே கொண்டு வரப்பட்டாச்சு. இதை வெறும் 9,000 வச்சு என்னத்தை நீங்கள் டெவலப் பண்ணிடுவீங்க? அப்போ கல்வி சம்பந்தமான எந்த ஒரு வழிகாட்டலுமே, எந்த ஒரு முறையான நிதி ஒதுக்கீடு எதுவுமே இவங்களுக்கு கொடுக்கப்படல. திமுகவுடைய ஆட்சியில் இவங்க 10,000 ஸ்கூலுக்கு 110 கோடி ஒதுக்குனாங்க. திமுகவுடைய ஆட்சியில் 5,556 ஸ்கூலுக்கு 5,500 சரிபாதி 5,556 ஸ்கூலுக்கு 281 கோடி ரூபா ஒதுக்குனாங்க நிதி ஒதுக்கீடு. அதனால தான் இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலேயே நம்ம ஸ்மார்ட் வழியில், டிஜிட்டல் வழியில் இன்னைக்கு நம்ம கல்வி கற்கப்பட்டு இந்தியாவிலேயே அரசு பள்ளியில் தலை சிறந்த ஒரு வழிகாட்டலாம் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது காரணம். இப்படி முறையான முறையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதோட கொடுமை நூலகம் சம்பந்தமா தலையில அச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. தலையில அச்சிக்க வேண்டியதா இருக்குது. நூலகங்களுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம். நூலகங்களுடைய மேம்பாட்டுக்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம். அடேங்கப்பா, பரவாயில்லையே, நூலகத்துக்கெல்லாம் 10 கோடி ரூபா ஒதுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை கேளுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 4,661 நூலகங்கள் இருக்குது. நம்ம மாநில அளவிலான நூலகம், மாவட்ட ரீதியான நூலகம், கிளை நூலகம், ஊர் சம்பந்தமான நூலகம், நடமாடும் நூலகம், சிறை நூலகம், இப்படி சொல்லி நம்ம கிட்ட பல்வேறு வகையான நூலகங்கள் இங்கே நம்ம கிட்ட இருக்குது. ஹை லெவலில் ஒருத்தர் படிக்கணும்னாலும் நம்ம அரசு நூலகத்தில் அதுக்கான எல்லா வழிகாட்டல். இங்கே அண்ணா நூற்றாண்டு நூலகம், மதுரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம், இது மாதிரியான பல்வேறு வகையான நூலகங்கள், கீழடி சம்பந்தமான நூலகங்கள், வரலாற்று சம்பந்தமான நூலகங்கள், இவ்வளவும் நம்ம கையில் இருக்கும்போது 4,661 நூலகங்கள் நம்ம கையில் இருக்கு. இந்த 4,661 நூலகங்களுக்கு வெறும் 10 கோடி ரூபா நிதி ஒதுக்கிறாங்க. சரி, இந்த 10 கோடி ரூபா இப்போ 4,661 நூலகங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம கொடுக்குறோம்னு வைங்களேன். இது ஒரு மாசத்துக்கு எவ்வளோ வருதுன்னா, ஒரு வருஷத்துக்கு 21,455 ரூபா. வெறும் 21,455 ரூபா வச்சு ஒரு வருஷத்துக்கு நீங்க ஓட்டிக்கிறணும். அப்போ மாசம் 1,787 ரூபா. இந்தாப்பா, நூலகம் லைப்ரரி நடத்துறீங்களா, இந்த 1,700 வச்சுக்கோ, பார்த்து பத்திரமா செலவு பண்ணணும். காசு நிறையா இருக்குன்னு தானப்பால் ஆக்கக்கூடாது. நீ இஷ்டத்துக்கு போட்டு காசை தண்ணியா செலவு பண்ணக்கூடாது. 1,700 உனக்கு மாசம் தரேன். கரண்ட் பில் கட்டுறியா, புது புக்கு வாங்குறியா, பத்திரமா செலவு பண்ண என்ன பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்க கதை. ஏன்னா நூலகத்துக்கு போயிருந்தா தான் இவங்களுக்கு என்ன தெரியும். ஒரு நூலகத்தோட மேம்பாடு என்னங்க, வேலை செய்கிறவங்களுக்கான சம்பளம், கரண்ட் பில்லு, புதுசான புத்தகங்கள் வாங்கி வைக்கணும். ஏங்க பேசிக் லெவல், பெரியார் அன்றும் இன்றும், அம்பேத்கர் அன்றும் இன்றும், அண்ணா சம்பந்தமான நூட்கள், இப்படி தமிழ்நாட்டோட அடிப்படை வரலாறு சம்பந்தமான புத்தகங்கள் நம்ம வாங்குறாந்தாலே ஒரு புக்கு 700 ரூபா, 500 ரூபா, இது மாதிரியான ரேட்டில் இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு புக்கு வாங்கினாலும் இந்த காசு காணா போயிருமா? 1,700 ரூபா மாசத்துக்குங்கிறது. இப்போ ஏன்னா நல்லா பாருங்க, பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி குறைவாக செலவிடப்படுது. அந்த 10,000 ஸ்கூலுக்கு அது நிதி இவ்வளோ குறைவாக செலவிடப்படுது. நூலகங்களுக்கு ஒரு நிதி குறைவாக செலவிடப்படுது. ஏன்னா இவன்லாம் படிச்சானா நாளைக்கு தற்கொலையாக இருக்க மாட்டான், இவன் படிச்சானா நாளைக்கு நமக்கு ஓட்டு போட மாட்டான், படிச்சானா சினிமா வேற அரசியல் வென்ற புரிதல் இவனுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக கல்வி சம்பந்தமான எல்லா விஷயங்கள்லுமே நிதி குறைத்து செலவிட்டுட்டு வெறும் பெயர் மாற்றம் மட்டும்தான். எல்லாத்துக்கும் பெயர் மாற்றம் சொல்லி இந்த வெற்றின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பெயரை முக்கியமாக முன்னிலைப்படுத்துறதுக்காக தான் இவங்களுடைய இந்த ஒட்டுமொத்த பட்ஜெட் வந்து நிற்குது. சரி, இந்த பட்ஜெட் சம்பந்தமா இதெல்லாம் நம்ம பார்த்து தொலைக்க வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. ஆனால் இதில் எனக்கு அதோட பெரிய ஒரு கொடுமை என்ன தெரியுமா? அந்த நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன், இவர் வந்து ஜேபிஆர் கல்லூரியோட ஒரு வாரிசு. ஜேபிஆர் கல்லூரியோட அவங்க மகன் தான் இவர். இப்போ இவ்வளோ பெரிய கல்லூரி வச்சிருக்கிறாங்களே, அவர் வாயில செந்தமிழ் என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து ஆடுது காதினிலே அப்படிங்கிற மாதிரி மனுஷன் படிக்கிறாரு பாருங்க. தமிழ் அவர் வாயில விளையாடுது. குறியீடுகள் அப்படின்றதுக்கு குறுவீடுகள் அப்படின்னு சொல்றாரு. அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்போது அனைவருக்கும் சவ வாய்ப்பு வழங்க வேண்டும். என்னது சவ வாய்ப்பா? எல்லாரும் சவப்பட்டியில தூக்கி தள்ள போறாரா? நல்லா நானும் 2 தடவை 3 தடவை கட்டினா அது சம வாய்ப்பு தான் சவ வாய்ப்பு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா வட்டி செல்வத்திற்கு மாற்றாக பொருளாதாரம் ஈட்டப்படும், வட்டி செலுத்துவதற்குங்கிறதுக்கு வட்டி செல்வத்திற்கு அப்படின்னு சொல்லி அங்க படிக்கிறாரு.
இக்கட்டான ஷூனைல் அப்படின்றாரு. இக்கட்டான ஷூனைல் வரலட்சுமி இணைந்து அப்படிங்கிற. என்னடா அது இக்கட்டான ஷூனைல் வரலட்சுமி இணைந்து, ஒன்றுமே புரியலையே. அப்புறம் 4-5 தடவை கேட்டதுக்கப்புறம் இக்கட்டான சூழ்நிலையில் வளர்ச்சியுடன் இணைந்து அப்படிங்கிறதுக்காக தான் இக்கட்டான ஷூனைல் வரலட்சி இணைந்து அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாரு, அது என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. கண்காணிப்பு முடிகான கணிகணி அப்படின்றாரு. நானும் ChatGPT ஜெமினி கொண்டு எல்லாத்தையும் கேட்டேன், ஏப்பா கண்காணிப்பு முடிகான கணிகணி அப்படின்னா என்னப்பா அர்த்தம் அப்படி கேட்குறேன். ChatGPT மண்டையை குழம்பிக்கிறான், அந்த அளவுக்கு மனுஷனோட தமிழ் உச்சரிப்பு. அதுக்கடுத்து எங்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுடைய ஆட்சி அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த விவேக் ஒரு காமெடியில் சொல்லுவாரு, அதெல்லாம் நம்ம கண்ணதான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். எது ஆட்சியா, இது காரைக்குடி பத்தக கேட்டால் பெரிய பிரச்சனையாயிர முடியாது அப்படின்னு வரல, அந்த மாதிரி இருக்கு ஆட்சி அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து நிர்வாகத்தினை அப்படின்னு படிக்கிறதுக்கு நிர்வாகத்தி அப்படிங்கிறாரு. என்ன நிர்வாகத்தியா? ஓ, கத்தி படம் பார்த்துட்டு இன்னும் அந்த எஃபெக்ட்லேருந்து வெளியில வரல, நிர்வாகத்திங்கிறாரு. அப்புறம் பார்த்தா நிர்வாகத்தினை அப்படிங்கிறத நிர்வாகத்தி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா கௌரி விப்பவர் அப்படின்றாரு. யாரா அது கௌரி ஒரு அக்கா, யாரோ ஒரு அக்கா கௌரிங்கிறாரு. அது என்ன விப்பவர்? கௌரியை யார் விற்கிறா அப்படின்னு பார்த்தா, ஓ கௌரவிப்பவர் தான் கௌரி விப்பவர் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா பல்வேறு விதிமுறை அப்படிங்கிறாரு. பல்வேறு விதிமுறையா? ஓ பல்வேறு விதிமுறை, இதை தான் பல்வேறு விதிமுறை அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா பல அடக்கு உயரமான கட்டிடம்ன்றாரு. இது என்னடாது அப்படின்னா, அதுக்கப்புறம் பல அடுக்கு உயரமான அப்படிங்கிறத பல அடக்கு உயரமான அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு தமிழ், அதாவது பாரதியார் சொல்லுவார், தமிழ் இனி மெல்லச்சாகும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லுவார். உண்மையாலே உங்களுடைய ஆட்சியில் தமிழ் மெல்ல செத்துக்கிட்டே கிடக்குது. இது எல்லாத்த விட மனுஷனுக்கு சரி தமிழ் எழுத்துக்கள் தான் தாண்டவம் ஆடுதுன்னு பார்த்தோம்னா, எண்ணி எழுத்துக்கள் அதுக்கு மேலே எண்ணி செத்துட்டு கிடக்குது. ஒரு இடத்துல போய் படிக்கிறாரு, ஏதோ ஒரு ஸ்கீம் சம்மந்தமாக 60-40 அப்படிங்கிறாரு. அதாவது ஒன்றிய அரசு 60%, மாநில அரசு 40% அப்படின்னு சொல்லி அதை சொல்லும் போது, அதுக்கான பட்ஜெட் ஒன்றிய அரசு எவ்வளோ பட்ஜெட் அதுக்கான வாங்க வேண்டியிருக்கு அப்படின்றத சொல்லும் போது 7,585 அப்படிங்கிறாரு. 7,585,886. என்னடா இது, இன்னும் ஒன்றுமே புரியலையே, எனக்குலாம் மண்டை காஞ்சி போச்சு. அது எப்படி வரும்? 7,585,886 கோடி ரூபாய் எப்படி வரும்? அப்புறம் திரும்ப இல்லை அப்புறம் திரும்ப அவரே ஒரு தடவை ஜெர்காடி திரும்ப சொல்றாரு, 7,586 கோடியாம். அப்போ கூட வரலையே. 7,586 இது எந்த கணக்கில் நான் போய் படிக்கிறது? நான் படித்த கணக்கு வாத்தியார், கணக்கு டீச்சர் முதற்கொண்டு எல்லாத்தையும் கேட்டேன். 7,586 கோடி ரூபா வந்து அவங்க தர வேண்டியிருக்குதான். அவங்கள்ட்ட கேட்க போறாங்களாம். மோடிஜி பேசுகிற தமிழோட இது கொடூரமாக இருக்குது. மரமணம் திருவள்ளுவர் அப்படிங்கிறத விட இது அதை விட கொடூரமாக இருக்குது. 7,586 கோடி ரூபா அவங்கள்ட்ட போய் வாங்க போகிறாங்களாம். இப்பேற்பட்ட கூத்துக்களோட நிதிநிலை இவங்க தாக்கல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நிதிநிலைன்னு சொல்லும் போது முதலமைச்சர் விஜய் அன்னைக்கு அவர் நடிகர் விஜயா இருக்கும்போது பிரச்சார மேடைகளில் மேடை ஏறி பேசிட்டு இருந்தார். இந்த மாதிரி நிதி பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது 4,39,000 கோடி வந்து பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க. இதில் 30% ஸ்டாலின் டாக்ஸுக்கு அனுப்பிடுறாங்க. இது எதுக்காக விஜய் அன்னைக்கு சொல்ல வந்தார்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா மகளிருக்கு 2,000 ரூபா, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபா கொடுப்போம், முதியோர் பென்ஷன் 3,000 ரூபா கொடுத்துருவோம், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்துருவோம், விவசாயிகளுக்கு அவ்வளோ கொடுத்துருவோம், நெய்யக்கூடியவர்களுக்கு இவ்வளோ தருவோம், மீனவர்களுக்கு அவ்வளோ தருவோம்னு சொல்லி எல்லாமே நாங்கள் சொல்கிறோமே. இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்குறீங்க, விஜயை பார்த்து கேட்குறோமா? இதெல்லாம் நான் எப்படி செய்வேன் அப்படின்னா, இன்னைக்கு ஸ்டாலின் அரசு சொல்கிறாரு, இன்னைக்கு ஸ்டாலின் அரசு 4,39,000 கோடி ரூபா பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் 30% ஸ்டாலின் டாக்ஸ்ன்னு சொல்லி போயிடுது. ஸ்டாலின் அவருடைய குடும்பத்துக்கு 20%, அமைச்சர்களுடையக்காக 10% எடுத்துடுறாங்க. இவங்க திருடிடுறாங்க, ஊழல் செஞ்சிடறாங்க. அதனால தான் இவங்களால எந்த ஒரு செயல் திட்டத்தை வச்சு செய்ய முடியல. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா எங்கள்கிட்ட தான் ஊழலே நடக்காது, அப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையுமே செஞ்சு காட்டிடணும்னாரு. இந்த வந்துட்டீங்க, பட்ஜெட்டையும் தாக்கல் செஞ்சிட்டீங்க. எங்கே செஞ்சீங்க? மகளிருக்கு 2,500 ரூபா, முதியோர்களுக்கு 3,000 ரூபா, வேலையில்லா பட்டதாரிக்கு 4,000 ரூபா, வருஷத்துக்கு 6 சிலிண்டரு, இப்படி என்னென்னவோ சொல்லிங்க. மொழிப்போர் தியாகிகளுக்கு 25,000 ரூபா தரோம், என்னென்னவோ வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே. ஏதாவது ஒன்று செய்ய முடிஞ்சதா? விவசாயிகளுக்கு நெல் குவிண்டாலுக்கு இவ்வளோ தரோம், கரும்பு டன்னுக்கு இவ்வளவு தரோம்னு சொல்லி எல்லாமே செஞ்சீங்களே. அப்போ உங்களாலேயே இன்னைக்கு அதை செய்ய முடியலையே. திமுக வச்சு சொன்ன வாக்குறுதிகளை செஞ்சு காட்டினாங்க, நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை எதுவுமே செய்ய முடியலையே உங்களால். அப்போ திமுக ஆட்சியில் செஞ்சதுக்கே 30% ஸ்டாலின் டாக்ஸ்னா, இங்கே நீங்கள் எதுவுமே செய்ய முடியாத விஜய்க்கு எத்தனை % டாக்ஸ் போவோம்? அப்போ வெறும் இந்த மாதிரி வெறும் வாய் வித்தைகள், அவங்கள வெறும் ஊழல்வாதின்னு சொல்லி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி ஒரு பொய்யை எப்படி உண்மையாக்கி இவங்க இன்னைக்கு அரசியல் செஞ்சாங்களோ,
அந்த கவர்ச்சியை நம்பி, அந்த சினிமா மோகத்தை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு மொழி பிதுங்கி போய் நிற்கிறாங்க. மரிய வில்சன் எப்படி தமிழ் படிச்சுக்கிட்டாங்க தத்தளிச்சுட்டு கிடக்கிறாரோ, மொத்த தமிழ்நாடும் இந்த பட்ஜெட்டால இன்னைக்கு தத்தளிச்சுட்டு கிடக்குது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.